ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பற்றிலாம் தான் எடுத்து சொன்னேன். அதில் ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நமக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்னு வைங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர ஃப்ளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க.
நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. அதனால இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா? நான் கேட்கிறேன், மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமாவில் நடிக்கும் போது பரந்தூர்லாம் நம்ம காதிலே விழாது, டேக் மட்டும்தான் போகும். இப்போ டேக் ஆஃப் ஆகணும். சினிமாவில் நடிக்கும்போது டேக் மட்டும்தான் கேட்கும். பரந்தூரில் மக்கள் ஓலம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்போல்லாம் கேட்கவே கேட்காது. அங்கே முடிச்சுட்டு இங்கே டேக் ஆஃப் ஆகணுன்னோட நான் இங்கே ஒரு டேக் ஆஃபுக்காக அங்கே போயிட வேண்டியது. என்னப்பா இது? இது மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம். மாநில அரசு தேர்வு செய்த இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால், மீனம்பாக்கத்திலிருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், பெங்களூர் ஹைவேலேருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும். என்னோட 5500 ஏக்கரில் 1000க்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது. நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லைனா நாங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான். இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, இல்லைனா அவங்க மேலே வழக்குகளை ரத்து செய்யுங்க, அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன். நீங்கள் இவ்வளோ வருஷம் கழித்து இடத்த மாற்றுங்கன்னா ஏன் முத நாளே சொல்லலை? இன்னொரு இடம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது.